தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசாங்கத்தாலும் ஹேக்கர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்று வங்கிகள் முதல் அரசு நிறுவனங்கள் வரை ஹேக்கர்களால் அதிகம் பாதிப்படைந்துள்ளனர். இந்த நிலையில் தொழிலதிபர் ஒருவரின் வங்கி கணக்கில் இருந்து 1,86,00,000 அபேஸ் செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடி எப்படி நடந்தது தெரிந்து கொள்வோமா? அவரது செல்போனுக்கு 6 மிஸ்டு கால்கள் வந்துள்ளது. இதன் மூலமாக அவரது வங்கி கணக்கு மற்றும் புது சிம் கார்டு பயன்படுத்தி நவீன கொள்ளை அரங்கேறியுள்ளது. ஏற்கனவே பயன்படுத்தி வரும் செல்போன் எண்ணை வேறொரு சிம்முடன் பதிவு செய்து கொள்ளும் சிம் ஸ்வாப் நடைமுறையை பயன்படுத்தி இந்த மோசடி நடத்தப்பட்டுள்ளது. சிம் கார்டின் பின்புறம் உள்ள 20 இலக்க தனித்துவ எண்ணை முறைகேடான வழிகளில் பெற்று இந்த மோசடி நடந்தேறி வருகிறது. மொபைல் சேவை நிறுவனத்தில் இருந்து அழைப்பது போல அழைத்து இணைப்பின் வேகத்தை அதிகரிப்பது, இலவச டேட்டா வழங்குவது போல பேசி 1 எண்ணை அழுத்தங்கள் என்று கூறுவார்கள். அப்படி அழுத்திவிட்டால் பயனாளர் அறியாமலேயே சிம் ஸ்வாப்புக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுவிடும். தூண்டில் போடும் மின்னஞ்சல்கள், போலியான வங்கி இணையதளங்கள், மால்வேர்கள் மூலம் இதுபோன்ற விவரங்களை பெற்றுவிடும் ஹேக்கர்கள் அதன் பிறகு இந்த மோசடியை அரங்கேற்றம் செய்கிறார்கள். சிம் ஸ்வாப் கோரிக்கை செல்போன் சேவை நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டவுடன் உரிமையாளரின் செல்போனில் உள்ள சிம் செயல்படாது. ஆனால் அதே எண்ணுடன் வேறொரு சிம்மை பயன்படுத்தும் ஹேக்கர்கள் OTP உள்ளிட்ட எண்களை பெற்று உங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை எடுத்து விடுகின்றனர். இதற்கு வசதியாக வங்கி கணக்கு எண், பாஸ்வேர்ட் போன்றவற்றை ஏற்கனவே அவர்கள் திருடி வைத்திருப்பதும் உண்டு. இந்த நிலையில் மும்பை மாஹிம் பகுதியைச் சேர்ந்த ஜவுளி தொழிலதிபர் ஒருவருக்கு கடந்த 27ஆம் தேதி 6 மிஸ்டு கால்கள் வந்துள்ளது. அதன் பிறகு செல்போன் எண் செயல்படவில்லை. மறுநாள் அவரது வங்கி கணக்கில் இருந்து 1,86,00,000 ரூபாய் பணம் டெல்லி, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பது அந்த தொழிலதிபர்களுக்கு தெரிய வந்துள்ளது. வங்கியில் விரைந்து புகார் அளித்தும் 20 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டுமே அவர்களால் காப்பாற்ற முடிந்துள்ளது. இதுகுறித்து அந்த தொழிலதிபர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹேக்கர்கள் சிம் ஸ்வாப் என்னும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தற்போது துவங்கிவிட்டனர். இதனால் உங்கள் அனைத்து விவரங்களும் ஹேக்கர்களிடம் இருக்கும். இதிலிருந்து தப்பிப்பது நம் கையில் மட்டுமே உள்ளது. நம் விவரங்கள் குறித்து மற்றவர்களுக்கு தெரிவிக்காமல் இருப்பதே நல்லது. மேலும் சிம் ஸ்வாப் எனப்படுவது ஹேக்கர்களில் பயன்படுத்தும் புது தொழில்நுட்பமாகவும் தற்போது மாறியுள்ளது. எச்சரிக்கையுடன் இருங்கள். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.